அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ ஜுனதுரை புலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். பாவங்கள் சொல்லும் உறவுகள். பொதுவா ஜோதிட சாஸ்திரத்துல 12 பாவங்கள் இருக்கு. அதாவது லக்னம் முதல் 2ஆம் இடம், 3ஆம் இடம் குடும்பம், 3ஆம் இடம் சகோதரம் அப்படின்னு சொல்லி 12 பாவங்கள் இருக்கு. இந்த 12 பாவங்களும் எந்தெந்த உறவை குறிக்கும், அந்த உறவுகள் நமக்கு எப்படி பயன்படும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையை எதிரியா மறையும். அதாவது 7ஆம் இடம் வாழ்க்கை துணை அவங்க 6ல் போய் இருந்து தசை நடத்தும் பொழுது அவங்களே எதிரி அமையக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான எந்தெந்த பாவம் எந்தெந்த உறவை குறிக்கும், அந்த உறவுகள் நமக்கு எப்படி பயன்படும். சில உறவுகள் பாவங்கள் கெட்டு போயிருக்கும். அவங்க நல்லதே செய்ய நினைச்சாலும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கும். அப்ப ஒரு பாவத்தை வைத்து அந்த உறவுகள் எப்படி இருக்கும், அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் என்ன, அதே போல கிரகங்களை வைத்தும் உறவுகளை சொல்லலாம். அதை போன வீடியோவில் பார்த்தோம். அப்போ எந்தெந்த பாவங்கள் எந்தெந்த உறவுகளை குறிக்கும், அந்த உறவுகள் நமக்கு எப்படி பயன்படும் என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ ஜுனதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பாவத்தை எடுக்கும் பொழுது இப்போ ஒருத்தருக்கு 9ஆம் இடம் தந்தையின் போது நம்ம லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை எடுக்கிறோம். சூரியன் தந்தை கிரகம், இது ரெண்டையும் அனுசரித்து தான் அந்த பாவம் நமக்கு எப்படி பயன்படும் அப்படிங்கிறத கணக்கிடணும். அப்போ பார்த்தீங்கன்னா லக்னம்ங்கிறது அந்த ஜாதகர் லக்னம் லா அப்படின்னு போட்டிருக்கும். அதுதான் வந்து அவருடைய நிலை, ஜாதகருடைய நிலை. அதே 2ஆம் இடங்கிறது பொதுவாக குடும்ப அமைப்பு எப்படி இருக்கும், குடும்ப உறுப்பினர்களோடு இவங்க எப்படி இருப்பாங்க, குடும்ப உறுப்பினர்களோட இணக்கமாக இருப்பாங்களா இல்லையாங்கிறத வச்சு சொல்லக்கூடியது 2ஆம் இடம். பொதுவாக குடும்ப உறுப்பினர்கள். 3ஆம் இடங்கிறது இளைய சகோதரம். நமக்கு அதாவது நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தம்பியோ தங்கச்சியோ, தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்ங்கிறோம் இல்லையா. அப்போ அந்த சகோதர உறவு எப்படி இருக்கும், சில பேர் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் சேராமே இருந்துருவாங்க. அப்போ இளைய சகோதரம் எப்படி இருக்கும். மாமனார் ஸ்தானம், மாமனார் எப்படி நமக்கு அமைவார், அவர் நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாரா இருக்க மாட்டாரா, இதெல்லாமே சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடம். மாமனாரையும் இளைய சகோதரத்தையும் சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடம். 4ஆம் இடங்கிறது தாயார் ஸ்தானம். அதாவது தாயார் ஸ்தானம், அவங்க தாய் நமக்கு எப்படி செய்வார், நல்லா எப்படி இருப்பாங்க, அவங்களால நன்மை நடக்குமா நடக்காதா, இதெல்லாமே 4ஆம் இடம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் இடங்கிறது உறவினர்கள். பொதுவாக நம்ம உறவினர்களுடைய சப்போர்ட் இருக்குமா, உறவினர்களுடைய ஒத்துழைப்பு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா. இப்போ 4ல் ராகு 4ல் இதெல்லாம் இருக்கும்போது உறவினர்களை வந்து வெறுத்து ஒதுக்குவாங்க. உறவினர்கள் வந்து இவங்க எவ்வளோதான் உறவினர்களுக்கு செஞ்சாலும் உறவினர்கள் வந்து இவங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரியான அமைப்பு உறவினர்களும் தாயாரையும் சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம். 5ஆம் இடங்கிறது குழந்தைகள். நம்மளுடைய குழந்தைகள், நமக்கு குழந்தைகளால் நன்மை பலன் ஏற்படுமா ஏற்படாதா. சில பேர் குழந்தைகளுக்கு கடைசி வரை எல்லாம் செஞ்சும் கடைசியில் அவங்க பிரதிபலன் செய்வாங்களா, அதாவது எப்படி குழந்தைகள் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டி, அதாவது முன்னோர்கள், அப்பாவுக்கு அப்பா தாத்தா பாட்டியை சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம். அவங்களுடைய சப்போர்ட் நமக்கு எப்படி இருக்கும், அவங்க வந்து நமக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போவாங்களா இல்லையா, இதெல்லாமே சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம். 6ஆம் இடங்கிறது தாய்மாமன். தாய்மாமன் வழி நமக்கு உதவி கிடைக்குமா கிடைக்காதா, தாய்மாமன் நம்மளோட எப்படி இருப்பாங்க, தாய்மாமனுடைய அன்பு கிடைக்குமா. கேரளாவில் பார்த்தீங்கன்னா தாய்மாமன் தான் முக்கியமான இடம் கொடுப்பாங்க. அம்மாவன்னு சொல்லுவாங்க. தாய்மாமனுக்கு தான் முக்கியமான இடத்தை கொடுப்பாங்க. அதே போல் நமக்கு வரக்கூடிய எதிரி எப்படி இருப்பாங்க, எங்கேருந்து வருவாங்க, யார் எதிரியாக வருவாங்க, இது எல்லாமே சொல்லக்கூடிய இடம் 6ஆம் இடம். 7ஆம் இடம் என்பது வாழ்க்கை துணை. நம்ம ஆணாக இருந்தால் பெண் எப்படி மனைவி அமைவார், பெண்ணாக இருந்தால் ஆண் எப்படி அமைவாங்க, அதாவது வாழ்க்கை துணை கணவர் எப்படி அமைவார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 7ஆம் இடம். அதே போல் நண்பர்கள், நமக்கு எப்படிப்பட்ட நண்பர்களால் நமக்கு ஆதாயம் இருக்குமா, சில நண்பர்களால் நமக்கு எப்படிப்பட்ட நிலை வரும், அதாவது கூடுவார் தோஷம்னு சொல்லுவாங்களே, நண்பர்களால் நமக்கு எப்படி நன்மை உண்டா தீமை உண்டான்னு சொல்லக்கூடிய இடம் 7ஆம் இடம். நமக்கு வாடிக்கையாளர் இருக்காங்க பாருங்க, நமக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் எல்லாமே 7ஆம் இடத்தை தான் சொல்லும். அதே போல் 9ஆம் இடம். 9ஆம் இடங்கிறது நம்மளுடைய தந்தை ஸ்தானம். நமக்கு அப்பா எப்படி அமைவார், அப்பாவால் நமக்கு நன்மை ஏற்படுமா ஏற்படாதா, தந்தை வழியுடைய ஒத்துழைப்பு கிடைக்குமா கிடைக்காதா, இதெல்லாமே சொல்லக்கூடிய இடம் இந்த 9ஆம் இடம். தந்தையை பற்றி, தந்தை வகைராவை பற்றி சொல்லக்கூடிய இடம். அதே போல் நமக்கு நம்மளுடைய குரு எப்படி அமைவார், நமக்கு வழிகாட்டி இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, தந்தையே வழிகாட்டி தான். அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு குரு, நம்மளுடைய குரு நமக்கு எப்படி வழிகாட்டுவாங்க. குரு சில பேர்த்துக்கு குரு வந்து நல்லபடி அமைய மாட்டாங்க. அப்போ அதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் இந்த 9ஆம் இடம். 2வது திருமணத்தை சொல்லக்கூடிய இடமும் 9ஆம் இடம் தான். 2வது கல்யாணம் எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய இடமும் 9ஆம் இடம் தான். அதே போல் 10ஆம் இடம். 10ஆம் இடங்கிறது மாமியார் ஸ்தானம். மாமியார் வழி நமக்கு அனுகூலங்கள் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், மாமியாரை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய இடம் 10ஆம் இடம்.
11ஆம் இடம் என்பது மூத்த சகோதரம். நமக்கு மேல இருக்கக்கூடிய அண்ணனோ அக்காவோ, நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அண்ணனோ அக்காவோ சொல்லக்கூடிய இடம், மூத்த சகோதரத்தை சொல்லக்கூடிய இடம் 11ஆம் இடம். அவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குமா கிடைக்காதா, அவங்க நமக்கு எப்படிலாம் நன்மை செய்வாங்களா தீமை செய்வாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 11ஆம் இடம். அதே போல பார்த்தீங்கன்னா சித்தப்பா ஸ்தானம், அப்பாவுக்கு சகோதரனை சொல்லக்கூடிய சித்தப்பா ஸ்தானம் வந்து 11ஆம் இடம். நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடமும் 11ஆம் இடம் தான். அதே போல செட்டப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது திருமணம் ஆகாமலே சேர்ந்து வாழ்றாங்களா இல்லையா, லிவிங் டுகெதர், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 11ஆம் இடம். அடுத்ததாக 12ஆம் இடம். 12ஆம் இடங்கிறது தந்தையின் தாய், தாயின் தந்தை, இவங்க எப்படி இருப்பாங்க, இவங்களால நமக்கு அனுகூலங்கள் இருக்கா, தந்தையின் தாய், தாயின் தந்தையை சொல்லக்கூடிய இடம் 12ஆம் இடம். ஆக இந்த 12 பாவங்களும் ஒரு ஒரு உறவை குறிக்கும். அந்த உறவு நமக்கு எப்படி பயன்படும், அந்த உறவால் நமக்கு நன்மையா தீமையா, அந்த உறவு நமக்கு, அதாவது அந்த உறவு, அந்த பாவம் எந்த பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த உறவுகள் நமக்கு நன்மை நடக்காது. எந்த உறவு வலுவா இருந்து தசாப்தி நமக்கு நடக்குதோ அந்த உறவுகள் வழி நமக்கு அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் கிடைக்கும். ஆனால் பாவத்தை மட்டும் 9ஆம் இடங்கிறது தந்தை, சூரியன் தந்தை கிரகம். அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டையும் 9ஆம் அதிபதி 9ஆம் இடம் சூரியன், இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் தந்தையுடைய நிலையை நமக்கு எப்படி இருப்பாங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆக இந்த 12 பாவங்களும் இந்தந்த உறவுகளை சொல்லும். இந்த உறவுகள் நமக்கு எப்படி பயன்படும் என்பதை அவரவருடைய ஜாதகத்திலே பொருத்தி பார்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.